श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुध श्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 50வது திருநாமம் விஸ்வகர்மா. பகவான் எப்படி இருப்பார்னு வேதம் சொல்கிறதுன்னா, அத்ய சம்பூத பிருத்திவை ரசார்ச்ச விஸ்வகர்மன சமவர்த்ததாதி. உபனிஷத்தில் உள்ள இந்த வார்த்தையை அப்படியே பீஷ்மர் எடுத்துட்டார். அப்படியே அழகான திருநாமமாக அமைச்சிருக்கார். பகவான் எப்படி இருப்பார்? விஸ்வம் கர்மா அத்வீத இதி விஸ்வகர்மா. எவருக்கே கர்மமாக இருக்குமோ அவரே விஸ்வகர்மா. அதாவது விஸ்வத்தை யார் வியக்தி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டியாக பண்ணுறாரோ அவருக்கு தான் விஸ்வகர்மாங்கிற திருநாமம். இதைத்தான் பட்டர் தெரிவித்தார். பிரம்மாவை படைக்கிறதுக்கு முன்னாடி அத்வாரகமாகவும் பிரம்மாவை படைத்த பின் தத்வாரகமாகவும் 2 சிருஷ்டியை பகவான் பண்ணுறார் அப்படிங்கிறார். அதனால தான் அவருக்கு விஸ்வகர்மாங்கிற திருநாமம் அப்படின்னு பட்டர் சொல்கிறார். அத்ய சம்பூத பிருத்திவி ரசார்ச்சன் வேதம் சொல்லித்து இல்லையா, தீர்த்தத்துலேருந்து பிருத்திவியை உண்டாக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இதைத்தான் ஆழ்வாரும் சொல்கிறார். பாலுருவி நீரறிகால் விசும்புமாகி, இது அத்வாரக சிருஷ்டி. அதுக்கப்புறம் பல்வேறு சமயமாய் பறந்து, இது தத்வாரக சிருஷ்டி. முதல்ல அத்வாரக சிருஷ்டி என்னென்னா, பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கிறார். ஆகாயம் வாயு அக்னி தண்ணீர் பிருத்திவின்னு. அதுக்கப்புறம் தத்வாரக சிருஷ்டியில் பிரம்மா தேவர்கள் மனிதர்கள் மற்ற எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறார். இது எங்கேருந்து பிறந்தது? பிருத்திவி தீர்த்தத்திலேருந்து உண்டாச்சு. அப்படின்னா தீர்த்தமாக பிருத்திவியை உண்டாக்குறது இல்லை. விஸ்வகர்மான்னு சமவர்த்ததாதின்னு பார்த்தோமே, அதாவது ஆதி ஜெகத் காரண பூதத்திலேருந்து தான் பிருத்திவி தோன்றியது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தஸ்ய துவஷ்டாம் விததத் ரூபமேதி அப்படி வருது இல்லையா, அப்படின்னா வளர தொடங்கிறது தான். தரித்து கொண்டார் இல்லையா பகவான், அப்புறம் வளர தொடங்கிறது. அதுக்கப்புறம் தத் புருஷஸ்ய விஸ்வமாஜனம் அக்ரே அப்படின்னா, தத் புருஷஸ்ய அப்படின்னா அந்த புருஷனுக்கு இந்த விஸ்வம் சேஷம் அப்படிங்கிறத முன்பே தெரிந்து கொண்டதாக சாஸ்திரம் சொல்கிறது. எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஞானிகள் சொல்கிற எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்னு வேதம் சொல்கிறது. இதைத்தான் பீஷ்மர் சொல்கிறார். விஸ்வகர்மானா பகவான் விஸ்வத்தை கர்மமாக கொண்டவர், அவரே வியக்தி சிருஷ்டி சமஸ்டி சிருஷ்டியாக படைக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இவர் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் 3 இதையும் பண்ணுறார் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு என்ன உதாரணம்னா, அவரே உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். ஒவ்வொரு பொருளுக்கும் 3 காரணங்கள் இருக்கும். முன்னாடியே நம்ம பூத்தகிருத்தில் பார்த்துருக்கோம். உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரிக்க காரணம், 3 காரணம் இருக்குது. இந்த 3மே பகவான் ஒரே காரணமாக பகவான் மட்டும்தான். மூல பிரகிருத்தியை வச்சு அவரே தான் படைப்பாளியாகி கருவி எல்லாமே அவராகவே படைக்கிறார். எப்படி தான் ஒரு சிலந்தி வலை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? வாயிலேருந்து ஒரு பசையை வச்சே ஒரு வலை பின்னும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது போறணும்னே தன் உடம்புக்குள்ளே இழுத்துன்றோம். அந்த மாதிரி பகவான் உலகத்தை சிருஷ்டிப்பார். காற்று எல்லாம் பண்ணுவார். போரும் தோணின உடனே அப்படியே தன் பயத்துக்குள்ளே இழுத்துன்றுவார். அழிக்க மாட்டார். எல்லாத்தையும் தங்கிட்ட வச்சுன்றுவார். பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தங்கிட்ட பத்திரமா சூஷ்ம நிலையில் வச்சுன்றுவார். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் 3 அவர் பண்ணுறதுனால தான் அவருக்கு பரிபூர்ணன்னு பேர். பகவானுக்கு காடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, GOD இருக்குது. அதனால் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரக்டர் எல்லாமே அவர் தானா. படைத்தல் காத்தல் அழித்தல். அது மட்டும் இல்லை, ஜிங்கிற லெட்டர் என்னது இங்கிலீஷில் 7வது, O 15வது, D 4. இது 3 கூட்டினா 26. இங்கிலீஷ் மொத்த எழுத்து 26. பகவானுக்கு எண்ணு 26. 26னா ஈஸ்வரன் அர்த்தம். அதனால் எல்லாமே அவற்றை தான் சூஷ்ம நிலையில் பிரளய காலம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிரளய காலம் முடிச்சு சிருஷ்டிக்கிற காலம் வந்தால் அவர் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிச்சுடுறார். அதனால் அவரே விஸ்வகர்மா. படைப்பை தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பதால் அவருக்கு விஸ்வகர்மாங்கிற பேர். இதை ஆழ்வார் சொல்கிறார். பாரேழு கடலெழு மலையெழுமாய் சீர்கெழும் இவ்வுலகேழும் எல்லாம் ஆர்கெழு வயிற்றினில் அடக்கி நின்று அங்கோர் எழுந்தோர் உருவானவனே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அதாவது எல்லாமே தன்னுள்ள அடக்கிட்டு பிரளய காலம் முடிஞ்சப்புறம் சிருஷ்டிக்கிறது எல்லாம் பகவான் இருக்கலாம். விஸ்வகர்மாங்கிற திருநாமம். நாமும் விஸ்வகர்மனே நமக்கு சொல்லின்னு வந்தோமானா நமக்கு எல்லா தொழிலையும் செய்யறதுக்கு நல்ல பகவான் அருள் புரிவார். நல்லா வளரும் நம்ம தொழிலும். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.